இப்போ சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்துட்டு அவங்க லைஃப்ல நடந்த அமானுஷ்யமான பேய்கள் கதைகளை எனக்கு இன்ஸ்டாகிராம் மூலியமா ஷேர் பண்றதும், அத நான் வந்துட்டு அப்படியே உங்ககிட்ட வீடியோவா குடுக்கறதும் வழக்கமா இருந்துட்டு இருக்கு. ஆனா, இப்படி இருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு நபர் அமானுஷ்யமான பேய்கள்னால பாதிக்கப்பட்டிருக்காரு. அவர் எந்த இடத்துல பாதிக்கப்பட்டாரு, அவர் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு, அந்த நபர அந்த இடத்துக்கே கூட்டிட்டு போயி, அவருக்கு நடந்த அமானுஷ்யமான விஷயங்களெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, அத உங்ககிட்ட வீடியோவா குடுத்தா எந்த லெவல்ல இருக்கும்? வேற லெவல்ல இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு உண்மை, திகில், அமானுஷ்யமான பேய் சம்பவத்த தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் அதுக்கெல்லாம் முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்விங்க. நீங்க நார்மலா எல்லாருமே சொல்லியும் கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்க கூட பார்த்திருக்கலாம். அதாவது யாருக்காவது பேய் பிடிச்சிருந்தாலோ, இல்ல வந்துட்டு பித்து பிடிச்சிருந்தாலோ, அவங்கள தர்காவிலயோ, இல்ல ஒரு முனீஸ்வரன் கோவில்லயோ, இல்ல ஒரு காளியம்மன் கோவில்லயோ, இல்ல சுடுகாட்டு காளி கோவில்லயோ, இந்த மாதிரி ஒரு சில குறிப்பிட்ட கோவில்கள்ல மட்டும் தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அந்த பேய்கள ஓட்டுறத வழக்கமாவே வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா, நீங்க எப்போவாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? என்னன்னா, கடவுள்கள்லாம் பெரிய கடவுள் சிவபெருமான் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். அந்த சிவபெருமான் கோவில்ல வச்சு எங்கேயாவது பேய்கள் ஓட்டுறதையோ, இல்ல வந்துட்டு பித்து ஓட்டுறதையோ, இந்த மாதிரி விஷயங்கள நீங்க என்னைக்காச்சும் பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பா பார்த்துருக்க மாட்டீங்க. அப்படி பார்த்திருந்தீங்க அப்படின்னா, அது எந்த கோவில் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுட்டு போங்க. அப்படி இதுவரைக்கும் நீங்க பார்த்தது இல்லன்னா, ஏன் சிவபெருமான் கோவில்ல பேய்கள் ஓட்டுறதில்ல அப்படிங்கிறதுக்கான விடைய நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல குடுத்துட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோல நான் இதற்கான ஆன்ஸர வந்துட்டு டீட்டெயிலா நான் சொல்றேன். வாங்க நம்ம இன்னைக்கு இந்த ஒரு சம்பவத்துக்குள்ள போலாங்க. அண்ட் நீங்க என்ன ஹெட்ஃபோன் எடுத்து காதுல மாட்டலன்னா, இப்பவே எடுத்து மாட்டிக்கோங்க. வீடியோ ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்டிங் வர வேற லெவல்ல விறுவிறுப்பு குறையாம இருக்க போது. அண்ட் அத விட முக்கியமான விஷயம், நீங்க டெய்லி பார்த்துட்டு இருக்கீங்க. நாளைக்கு நான் போடுற வந்துட்டு அமானுஷ்யமான உண்மை பேய் சம்பவத்த மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, இங்க சப்ஸ்கிரைப்ன்னு ஒரு பட்டன் இருக்குங்க. அத பிரஸ் பண்ணிட்டு அப்படியே அது கூட ஒரு பெல் பட்டன் வரும். அந்த பட்டனையும் பிரஸ் பண்ணி ஆல்ன்னு குடுத்து வச்சுட்டீங்கன்னா, நான் இந்த மாதிரி டெய்லி போடுற அமானுஷ்யமான கேள்விகளும், அமானுஷ்யமான பேய்கள் கதைகளும் பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட ஆட்டோமேட்டிக்கா வந்து சேர்ந்துரும். நீங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம பார்த்துரலாம். ஸோ இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல்ன்னு குடுத்து வச்சுருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த சம்பவம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாங்க. எனக்கு எப்படி இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சது? நேர்ல போய் அந்த சம்பவத்தினால பாதிக்கப்பட்டவங்கள்ட்ட போய் பேசுற மாரி வாய்ப்பு எனக்கு எப்படி கிடைச்சதுன்னா, என்னுடைய ஊர் வள்ளியூருங்க. திருநெல்வேலி மாவட்டம் அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில இருக்கக்கூடிய வள்ளியூருங்க. ஸோ எனக்கான நண்பர் பார்த்தீங்கன்னா, இந்த தாமிரபரணி ஆறு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியலங்க. திருநெல்வேலி மாவட்டத்திலேயே வற்றாத ஜீவநதின்னு பேர் போன ஒரு நதி. அந்த நதியோட நதிக்கரையோரமா உள்ள ஒரு படுக்கையில ஒரு சின்ன ஒரு குக்கிராமம் இருக்குதுங்க. ஸோ இது எங்க இருக்குதுன்னா, எக்ஸாக்ட்டா திருநெல்வேலியிலிருந்து மணிமுத்தாறு டேம் பாபநாசம் கிட்ட இருக்குது. ஸோ அதுக்கு போறதுக்கு இன்பிட்வீன்ல உள்ள ஒரு சின்ன கிராமங்க. ஸோ இந்த கிராமத்தில எனக்கு விட என் கூட படிச்ச ஒரு நண்பர் இருக்காருங்க. காலேஜ்ல சேர்ந்து படிச்சவங்க. ஸோ அந்த நண்பர் வந்துட்டு என்ன கூப்பிட்டுருந்தாங்க. எதுக்குன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா வந்துட்டு, "வாங்க எங்க ஊருக்கு வந்துட்டு ஒரு நாள் விடுமுறைக்கு வாங்க. எங்க ஊர் நல்ல பச்சை பச்சேன்னு நல்ல சோலையா இயற்கை சூழ்ந்த இடமா இருக்கும். வந்தீங்கன்னா சமைச்சு சாப்பிட்டுட்டு ஒரு நாள் ஃபுல்லா தங்கி இருந்துட்டு போலாம். உண்மையிலே நல்லாருக்கும்." அப்படிங்கிற மாரி சொல்லி கூப்பிட்டுருந்தாங்கங்க. சரி இவங்க கூப்பிடுறாங்களா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, நானும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ கூப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு கிராமத்துக்கு போனேங்க. அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, அந்த கிராமம் பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலா உங்க ஊர் பக்கம் கூட நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, உங்க ஊர் கூட கிராமமா இருக்கலாம். ஸோ இல்ல உங்க ஊர் பக்கத்துல கூட உங்களுக்கு தெரிஞ்ச பல கிராமங்கள் இருக்கலாங்க. அந்த கிராமத்து மாரி இந்த ஒரு கிராமம் இல்லங்க. ஸோ அப்படியே கம்ப்ளீட்டா டிஃபரண்டான ஒரு கிராமமா இருந்துச்சு. ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்கவங்கலாம் இன்னும் அந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி அப்படிங்கிறது எதையுமே பார்த்தீங்க வந்துட்டு அனுபவிக்கலங்க. ஸோ ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா அப்படின்னா, ஒரு 80 பேர் பார்த்தீங்கன்னா, இன்னும் அந்த மாதிரி பழைய காலத்துல இருந்துட்டு இருப்பாங்க பாருங்க. விறகு அடுக்குல சமைச்சு, ஸோ இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு கிராமத்து வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சுகாதாரமான அழகான கிராமத்து வாழ்க்கைங்க. ஸோ உண்மையிலே அந்த கிராமம் எனக்கு புடிச்சிருந்துச்சு. ஆனா மிச்சம் இருக்க 20% பேர் மட்டும் தான் படிச்சு வெளியூருக்கு போறது. அப்படி அந்த 20%ல உள்ள ஒருத்தர் தான் என்னுடைய நண்பருங்க. ஸோ அப்படி நான் அந்த கிராமத்துக்கு போனதுக்கப்புறம், நான் எதிர்பார்க்காத மாரி எனக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு வரவேற்பு கிடைச்சது. என்னன்னா, "உங்க வீடியோ நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அந்த ஊர்ல உள்ள குட்டியான ஓட்டுற ஒரு டிரைவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்கிட்ட வந்து பேசினாங்கங்க. அப்படி பேசினதுக்கப்புறம் அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, "தம்பி உங்க வீடியோ நான் நெறைய பார்த்துருக்கேன். ஆனா என்னன்னா வந்துட்டு, எங்க ஊர்ல நீங்க சொல்ற மாதிரி பல அமானுஷ்யமான கதைகள் வந்துட்டு இதுக்கு முன்னாடி நடந்திருக்குது. அப்படி நடக்கப்பட்ட கதைகள பத்தி நீங்க வீடியோ போடுங்க தம்பி." அப்படிங்கிற மாரி என்ட்ட அந்த அண்ணா வந்து கேட்டாங்கங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்கிட்ட இந்த மாரி முகம் தெரியாத நபர் வந்துட்டு பேசினதே எனக்கு சந்தோஷம். அதுக்கப்புறம் சரி நான் ஓகே பரவால்ல நீங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு கேட்கும்பொழுது, அவங்க சொன்ன விஷயம் இந்த சம்பவம் எனக்கு நடக்கல. அந்த சம்பவத்தினால பாதிக்கப்பட்ட ஒரு பெண் இன்னுமே வந்துட்டு இந்த ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நான் அவங்க கிட்ட உங்கள இன்ட்ரோடியூஸ் பண்றேன். அதுக்கப்புறம் நீங்க அவங்ககிட்ட கேட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கங்க அப்படிங்கிற மாரி சொன்னாங்களாங்க. சொன்னதுக்கப்புறம் சரி நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாரி சொன்னதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு அந்த அக்காவ போயிட்டு நாங்க பார்க்கும்பொழுது, அந்த அக்கா எங்க கிட்ட பார்த்தீங்கன்னா வந்துட்டு சரியான வந்துட்டு ரெஸ்பான்ஸ் குடுக்கல. ஃபர்ஸ்ட்டு வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு முகத்த மூடிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம்
தான் நான் வந்துட்டு எடுத்து சொன்னேன். இங்க பாருங்க நான் ஜஸ்ட் நான் தான் பேசி போட போறேன். இங்க வந்துட்டு உங்களுடைய நேமையோ இல்ல உங்களுடைய வந்துட்டு என்ன சொல்றது உங்க ஊரையோ இல்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்க ஃபேஸையோ நான் காட்ட போறது கிடையாது. நீங்க ஒரு ஒரு ஸ்டோரிய சொல்லுங்க. உங்களுக்கு நடந்த சம்பவத்த சொல்லுங்க. நான் அத அப்படியே என்னுடைய சேனல்ல ஆடியன்ஸ்க்கு தெரிவிப்பேன் அப்படிங்கிற மாரி வந்துட்டு ரொம்ப ரெக்யூஸ்ட் பண்ணி கேட்டதுனால அந்த அக்கா என்கிட்ட சொல்ல முன் வந்தாங்கங்க. அப்படி அந்த சம்பவம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இன்னையில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷம் பின்னாடி நீங்க போணுங்க. அப்படி போகும்பொழுது என்னன்னா, அந்த ஊர்ல வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாமிரபரணி ஆற்று படுகையில அந்த ஊர் இருக்கு இல்லையா? அது சின்ன கிராமம். ஊர் கிடையாது, சின்ன கிராமம். அந்த கிராமத்துல 16 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அந்த ஆத்துல உள்ள மீன்கள்லாம் இருக்கும் பாருங்க, அந்த மீன்கள பிடிச்சு தான் சமைச்சு சாப்பிடுறதாகவும், அது மட்டும் இல்ல அது மிகப்பெரிய ஒரு வாழ்வாதாரமா அந்த ஆறு இருந்திருக்குது அவங்களுக்கு அந்த டைம்ல. இப்போ கூட அதுதான் இருந்துட்டு இருக்குது. பட் இப்போ கொஞ்சம் மாசடைஞ்சிருக்குது அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. அந்த மீன்கள பிடிச்சு வியாபாரம் பண்றதும் இந்த மாதிரி வேலை தான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது தான் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த அக்காவுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5 பேராங்க. எப்பவுமே இந்த 5 பேரும் வீட்ல சொல்றதெல்லாம் கேட்காம இவங்க எப்பவுமே தனியா வந்துட்டு சுத்திக்கிட்டு இருப்பாங்களாம். மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா, ஆத்துல போய் குளிக்கிறது, ஆத்துல மீன் பிடிக்கிறது, மீன் பிடிச்ச அந்த மீன்கள அந்த ஆத்து ஓரமாவே உட்கார்ந்து சமைச்சு சாப்பிடுறது, இல்ல அத கொண்டு நெறைய மீன் கிடைச்சுன்னா அத வந்துட்டு பக்கத்து கடைகள்ல குடுத்து வித்து அத வந்துட்டு முட்டாயா வாங்கி சாப்பிடுறது, இந்த மாதிரி வேலைகள்ல தான் சின்ன வயசுல அந்த அக்கா பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்களாம். அப்படியெல்லாம் இருந்துட்டு இருக்கும்போது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்கு. இந்த ஊர்ல வந்துட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இது ஆறு நான் சொன்ன மாரி இந்த ஆத்துல வந்துட்டு கசம்னு குறிப்பிடக்கூடிய ஒரு ஏரியா இருக்குது. கசம்னா வந்துட்டு நீங்க தமிழ் வேர்ட் உங்களுக்கு மோஸ்ட்லி நெறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். அதாவது ஆழமான குழின்னு சொல்லுவாங்க. இல்ல வந்துட்டு அது ஒரு படுகொலை கிணறுன்னு கூட நம்ம சொல்லலாங்க. எங்கெல்லாம் ஆறு ஓடுதோ, இல்ல வந்துட்டு நீரோடை இந்த மாரி பெருசா ஓடுற இடத்துல, ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா கருப்பா இருக்கும். அந்த கருப்பா இருக்கிற இடம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஆழமே தெரியாத லெவல் எவ்வளோ ஆழம் அப்படிங்கிறதே தெரியாத லெவலுக்கு பயங்கரமான ஆழமா இருக்குமாங்க. அந்த மாரி இருக்கக்கூடிய கசம் பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய ஆறுகள்ல அதிகமாவே இருக்கும். அதே மாதிரி தான் இந்த தாமிரபரணி ஆத்துல அந்த ஊருக்கு பக்கத்துல சுமார் ஒரு 1/2 கிலோமீட்டர் அந்த ஆற்றுப்படுகையில நடந்து போனாலே அந்த கசத்த நம்மால பார்க்க முடியுமாங்க. இந்த ஊர் மக்கள்லாம் அந்த கசத்துக்கு வச்சிருக்கிற பேர கேட்டா நீங்களே வந்துட்டு ஷாக் ஆயிருவீங்க. ஏன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, பேய்கள் கசம், பேய் கசம் அப்படிங்கிற மாரி தான் அந்த ஊர்ல மக்கள்லாம் வந்துட்டு அந்த கசத்த வந்து குறிப்பிட்டுட்டு இருக்காங்க. என்ன ரீசன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அதாவது ஊர் பேரு தெரியாதவங்க, அதாவது முன்ன பின்ன தெரியாதவங்க ஆத்துல ஜாலியா குளிச்சு என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு வரும்போது, இப்ப நாங்க கூட அப்படிதான் வந்திருந்தோம் இல்லையா? இந்த மாரி வரவங்கலாம் அந்த கசத்தோட ஆழம் தெரியாம பார்த்தீங்கன்னா, உளுந்து இறந்து போனதா நெறைய பேர் இறந்து போயிருக்காங்களாம். அதனாலேயே அந்த ஊர் மக்கள்லாம் அந்த கசத்த தடை செய்யப்பட்ட பகுதியாவே வச்சுட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா, இந்த ஊர்ல இருந்து யாருமே அந்த கசம் இருக்கிற ஏரியா பக்கம் கூட போகக்கூடாது. ஏன்னா, நைட் நேரத்துல பல அமானுஷ்யமான விஷயங்கள், பல அமானுஷ்யமான சவுண்டுகள்லாம் அந்த கசம் இருக்கிற ஏரியால இருந்து வந்திருக்குது. அப்படிங்கிற மாரி அந்த ஊர் மக்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே இவங்க என்ன பண்ணியிருக்காங்கலாம் பார்த்தீங்கன்னா, அந்த 5 பேர் சேர்ந்த அந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்கலாம் ஒரு நாள் நார்மலா வந்துட்டு மீன் பிடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்படி வந்துட்டு ஆத்தோரமா மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது, அவங்க 5 பேர்ல இவங்களுடைய ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நேத்து எங்க அண்ணன் வீட்டுக்கு வந்திருக்கும்போது என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னா. என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, என்கிட்ட இல்ல எங்க வீட்ல காமனா ஒரு விஷயம் சொன்னா. நாங்க நேத்து அந்த கசத்து ஓரமா நடந்து வந்துட்டு இருந்தோம். அப்படி வரும்போது என்னன்னா, அந்த பக்கம் பெரிய பெரிய மீன்கள்லாம் கிடந்துச்சு. அது பார்க்கறதுக்கு பிடிக்கணும்னு தோணுச்சு. ஆனா என்ன எனக்கு பயமாயிடுச்சு. கசத்த பத்தி ஆல்ரெடி பேய் கசம் சொல்லி வச்சிருக்கானுங்க. அதனால என்னமோ தெரியல எனக்கு அது பக்கமே போறதுக்கு பயமா இருந்துச்சு. ஆனா என்னன்னா பார்த்தேன் நல்ல பெரிய பெரிய மீனா இருந்துச்சு. அந்த ஏரியால யாராச்சும் தைரியமா மீன் பிடிச்சு அவன் தான் ராஜா அப்படிங்கிற மாரி அவங்க அண்ணா பார்த்தீங்கன்னா வீட்ல வந்து பேசிக்கிட்டு இருந்திருக்காராங்க. இந்த மாரி தன்னுடைய அண்ணா சொன்னா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இந்த பெண்கள்ட்ட மத்த மிச்சம் இருக்க 4 ஃப்ரெண்ட்ஸ்ட்டயும் இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சொல்லியிருக்காங்களா. இங்க என்னுடைய அண்ணா இந்த மாரி சொன்னாங்கன்னு சொன்னதுக்கப்புறம், உடனே அதுல இன்னொரு பொண்ணு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்க பாரு அதாவது இன்னொரு பொண்ணு தான் அந்த பாதிக்கப்பட்ட அக்கா. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா வந்துட்டு, அப்போ சூப்பர் வேற லெவல். அப்ப நம்ம அங்க போய் மீன் பிடிக்கிறோம், நெறைய சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிற மாரி அந்த அக்கா சொல்லியிருக்காங்களாம். பட் என்னதான் இவங்க 2 பேரும் இந்த மாரி சொன்னாலும், மிச்சம் இருக்க 3 ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்ல நாங்க வரவே இல்ல. ஏன்னா அங்க பேய்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கப்பா. நான் வரலப்பா என்ன ஆள விட்டுருங்க. எங்க தாத்தாவெல்லாம் பேய் அடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மிச்சம் 3 பெண்களும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பயங்கரமா பயந்துருக்காங்கல்லங்க. பயந்ததுக்கப்புறம் என்னதான் இருந்தாலும் அந்த 5 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? எப்படியோ நாங்க 2 பேர் மட்டும் போறோம் தனியா போறோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இந்த 3 பெண்களும் வேற மனசு மாறி பார்த்தீங்கன்னா வந்துட்டு எப்படியோ கன்வின்ஸ் ஆகி சரி நாங்களும் வரோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு முடிவு எடுத்துட்டாங்க. இப்போ 5 பேரும் அந்த கசத்துக்கு போய் மீன் பிடிக்கிறத வந்துட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. என்னதான் இவங்க அந்த மாதிரி மீன் பிடிக்கிறத பிளான் பண்ணாலும் இவங்ககிட்ட பக்காவான பிளான் இருக்கணும். ஏன்னா யாராச்சும் ஒருத்தர் இவங்கள வந்துட்டு அந்த கசத்துக்கிட்ட பார்த்து ஊர்ல மாட்டி விட்டாங்கன்னா இப்போ வேற ஏதாச்சும் பெரிய பிரச்சனை ஆயிருங்க. ஏன்னா ஊரே வந்துட்டு போகக்கூடாதுன்னு தடை பண்ணி இருக்க ஏரியாவுக்கு இந்த பெண்கள் போனாங்கன்னா மேபி ஊர்ல என்ன வேணா நடக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்போது இந்த பெண்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்கவுங்க ஏன்னா எல்லாருமே மீன் பிடிக்கிறாங்க இல்லையா? அவங்கவுங்க வீட்டுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு மீன் வலையை கொண்டு வர சொல்லியிருக்கிறாங்களாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சம் மீன் வலையை வச்சு இவங்க என்ன பண்றாங்க ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய மீன் வலையா ரெடி பண்ணிட்டு அந்த
கசத்துக்கு மீன் பிடிக்க போலாம் அப்படிங்கிற மாரி பிளான் பண்றாங்க. ஆனா, அவங்க எடுத்திருக்க டைம் எப்பன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, மதியானம் உச்சி வெயில்ல நம்ம வந்துட்டு மீன் வலைய போட போறோம். அதே மாதிரி போட்ட வலைய மறுநாள் இல்ல அதுக்கு மறுநாள் விடிய காலையில எல்லாரும் எந்திக்கிறதுக்கு முன்னாடி கிராமம் அப்படிங்கிறதுனால 4:30 மணிக்கெல்லாம் கூட சில பேர் எந்திரிச்சுருவாங்க. ஸோ, அதனால நம்மளும் அதே ஒரு 4:30 மணிக்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம எந்திரிச்சு அந்த மலை அதாவது அந்த போட்டிருக்க வலைய பார்த்தீங்கன்னா, போயிட்டு எடுத்துட்டு வரணும். இதுதான் பிளான் அப்படிங்கிற மாரி போட்டதுக்கப்புறம் காலையில எப்புட்ரி 4:30 மணிக்கு முன்னாடினா இருட்டாலாம் இருக்கும். அதுவும் அந்த கசம் இருக்கிற ஏரியாவுக்கு போயிட்டு எப்படிடி எடுக்க முடியும்னு சொன்னதுக்கப்புறம், பயப்படாத ஒரே ஒரு நாள் இந்த மாரி பக்காவா பிளான் பண்ணிட்டோம்னா, நம்ம தான் அந்த ஊர்லயே பணக்காரங்க. அவ்வளோ மீன புடிச்சிடலாம் அப்படிங்கிற மாரி வந்துட்டு இந்த பெண்கள்லாம் முடிவு பண்றாங்க. முடிவு பண்ண மாரியே வலையெல்லாம் கொண்டு வந்து வலையெல்லாம் பின்னதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அந்த கசத்த நோக்கி நடந்து போறாங்கங்க. அப்படி நடந்து போனதுக்கு அப்புறமே போக, போக இவங்களுக்கு ஒரு சவுண்ட் வந்துகிட்டே இருக்கு. என்ன சவுண்டுன்னா, அந்த கசம் அப்படிங்கிறது என்னன்னா, தண்ணிய வந்துட்டு ஃபுல்லா வந்துட்டு சக் பண்ணி வெளிய விடுங்க. வரக்கூடிய தண்ணி அப்படி சக் பண்ணும். சக் பண்ணத வந்துட்டு அப்படியே பயங்கர ஃபோர்ஸா வெளிய விட்டுட்டுருக்கும். அந்த மாரி ஒரு கான்செப்ட் தான் கசத்துல நடக்குங்க. ஸோ, அதனால வந்துட்டு என்னன்னா வந்துட்டு இவங்க அங்க போறாங்க. போய்க்கிட்டு இருக்கும்போது அந்த கசத்தோட சவுண்ட் பயங்கரமா கேட்டுட்டு இருக்குது. இவங்க இதுவரைக்கும் கேட்காத சவுண்டா இருக்குதுங்க. என்னடி இவ்ளோ சவுண்டா இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், இவங்க ஆல்மோஸ்ட் அந்த கசத்துக்கிட்ட நடந்து போயிட்டாங்க. ஸோ, இவங்களுக்கும் அந்த கசத்துக்கும் ஒரு 50 மீட்டர் டிஸ்டன்ஸ் தாங்க இருக்கும். ஸோ, இப்போ பயங்கரமா சவுண்ட் வேற கேட்டுக்கிட்டு இருக்குது. அப்படியே சவுண்ட் கேட்டுட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, இதுவையும் தாண்டி நம்ம போனோம்னா எனக்கு பயமா இருக்குடி. அங்கலாம் வலை விரிக்க முடியாது. வலையோட சேர்ந்து நம்மளும் இழுத்துட்டு போயிரும் போல. அந்த மாரி சவுண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், சரி நம்ம இங்கேயே விரிச்சிடலாம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இந்த கசத்துல இருந்து தண்ணி சக் பண்ணி வெளிய வரும் பார்த்தீங்களா, ஹை ஃபோர்ஸ்ல வெளிய வரும். அது கொஞ்சம் தூரம் தள்ளி பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு தனியா ஒரு ஆறு மாரி ஃபார்ம் ஆகி ஓடிட்டு இருக்குதுங்க. நம்ம இங்க வலைய போடுவோம். கண்டிப்பா அங்க இருக்க மீனு அந்த ஃபோர்ஸ்னால வெளிய இங்க வரும். ஸோ, கண்டிப்பா இங்க மாட்டும் அப்படிங்கிற மாரி சொன்னதுக்கப்புறம், இவங்க இங்க வலைய விரிக்க ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படி வலைய விரிச்சிட்டு இருக்கும்போதே, இந்த பாதிக்கப்பட்ட இந்த அக்கா சொன்னேன் இல்லையா, அவங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். அந்த அக்கா என்ன பண்ணாங்களாம் வந்துட்டு அந்த டைம்ல, ஸோ நான் மட்டும் போயிட்டு அந்த கசம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு வரேன். எனக்கு வந்துட்டு சின்ன வயசுல இருந்தே ரொம்ப ஆசைடி. இந்த கசம் எப்படி இருக்குங்கிறத எனக்கு பார்க்கணும்னு ஆசை அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இந்த அக்கா அந்த ஒரு பாறமா இருக்குதாங்க, அது மேல ஏறி நின்னு பார்த்தா தான் கீழ அந்த மாரி குழி இருக்குமா, அது பார்த்தா தெரியுமாங்க. உடனே இவங்க வந்துட்டு நடந்து போக ஆரம்பிச்சுட்டாங்களாம். அப்படி நடந்து போக ஆரம்பிச்சதுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு, போகாதடி சொன்னா கேளுடி, சொன்னா கேளு. உனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா எங்க வீட்ல பதில் சொல்ல முடியாது. சொன்னா கேளு அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நான் தூரமா நின்னு பார்த்துட்டு உடனே திரும்பி வந்துருவேன் அப்படிங்கிற மாரி இந்த அக்கா சொல்லியிருக்காங்களாம். சொல்லிட்டு இவங்களும் சரி சீக்கிரம் வான்னு சொல்லிட்டு இவங்க ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. இந்த அக்காவும் நடந்து அந்த பாறையில கஷ்டப்பட்டு ஏறி மேல போய் நின்னு அந்த கசத்த பார்த்துருக்காங்களாங்க. அப்படி பார்த்தா அவங்களுக்கு அங்க என்ன தெரிஞ்சுன்னா, அவங்க இதுவரைக்கும் லைஃப்ல அந்த மாதிரி ஒரு பயங்கரமான விஷயத்த பார்த்தது கிடையாதாம். தண்ணீல என்ன பயங்கரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கசம் பார்க்கறதுக்கு அப்படி நம்மள அப்படியே உள்ள குதி அப்படின்னு சொல்ற லெவலுக்கு நம்ம மைண்டே மாத்துற லெவலுக்கு அப்படி இருந்துச்சாங்க. ஏன்னா, அது ஒரு செகண்டுக்கு மேல நம்மளால பார்க்க முடியாதுங்க. ஏன்னா கண்ண மூடுனா அதுதான் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்து நிக்கும். அந்த மாதிரி பயங்கரமான ஒரு சுழல் மாரி உள்ள ஒரு கசமாங்க. ஸோ இவங்க போய் பார்த்துருக்காங்க. பார்த்தவங்க சுமார் ஒரு 5 நிமிஷமா எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. இப்ப எனக்கு முன்னாடி தான் ஒரு கசம் இருக்குதுன்னா, நான் வந்துட்டு இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு 5 நிமிஷமா நான் அத அப்படியே தான் பார்த்துட்டு இருக்கேன். இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 1/4 மணி நேரத்தில வலைய போட்டு முடிச்சுட்டாங்க. அப்புறமும் இந்த அக்கா அப்படியே தான் நின்னுட்டு இருந்திருக்காங்க. எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. ஸோ உடனே இவங்க ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து இன்னொரு பொண்ணு மட்டும் என்னன்னா தனியா கூப்பிட்டுருக்கா. உனக்கு என்னடி ஆச்சு? இன்னும் அங்கேயே நின்னு பார்த்துட்டு இருக்க. வா சீக்கிரமா கிளம்பலாம். வலைய போட்டாச்சு. நம்ம போலாம். யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி கிளம்பணும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அந்த ஃப்ரெண்ட் இன்னொரு பொண்ணு கூப்பிட்டுருக்காங்க. அப்படி கூப்பிடும் பொழுதும் இந்த அக்காட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லையாங்க. உடனே அந்த ஃப்ரெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஐயோ! உன்னால பெரிய தலைவலியா போச்சு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்க, நடந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த அக்கா இருக்கிற அந்த மலை மாரி இருக்குதுங்க. ஒரு பாறை மாரி இருக்கு. அது மேல ஏறுனா தான் அந்த அக்கா நின்னுட்டு இருக்காங்க. அதுக்கு கீழ தான் பள்ளத்துக்குள்ள அந்த கசம் இருக்குதுங்க. உடனே இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்க, நேரா போயிட்டு அந்த அக்கா கைய புடிச்சு இழுத்து, உனக்கு என்னம்மா ஆச்சு? ஏன் இந்த மாரி நின்னு அத பார்த்துட்டு இருக்க? உனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுனா நாங்க என்ன சொல்றது?" அப்படிங்கிற மாரி சொல்லி கரகரன்னு இழுத்துட்டு வந்திருக்காங்களாங்க. ஸோ இப்போ அந்த 5 பேரும் பார்த்தீங்கன்னா நடந்து எங்க வந்துருந்தாங்கன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அந்த கசத்த விட்டு தூரமா வந்து நார்மலா ஊர் மக்கள்லாம் சேர்ந்து குளிக்கிற இடம், ஊர் மக்கள்லாம் வந்துட்டு அந்த மீன் பிடிக்கிற இடம் இருக்கு பார்த்தீங்களா? நார்மலா இவங்க பிடிக்கிற இடம். அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இப்ப மிச்சம் இருக்க பொண்ணுங்கலாம் வந்துட்டு, "அப்படி என்ன தாண்டி பார்த்த? அப்படி 1/4 மணி நேரமா அப்படியே அந்த இடத்துல அப்படி நின்னுட்டு இருந்த. உனக்கு என்னதான் ஆச்சு?" அப்படிங்கிற மாரி இந்த அக்கா கிட்ட வந்துட்டு கேட்டுருக்காங்களாம். அப்படி கேட்டுட்டு இருக்கும்போதே, இந்த அக்காவ கூப்பிடுறதுக்கு ஒரு பொண்ணு அந்த பாறைக்கு ஏறி வந்தாங்க பார்த்தீங்களா? அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்துட்டு, அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்களாங்க. அப்படி விழுந்ததுக்கு அப்புறம், இவளுக்கு என்னாச்சுடி? இவ நல்லா இருக்கா, இவ விழுந்துட்டு இருக்கா" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, மிச்சம் இருக்க பொண்ணுங்கலாம் வந்துட்டு தண்ணிய தெளிச்சு அந்த பொண்ண எழுப்பியிருக்காங்களாங்க. அப்படி எழுப்பும்போது தான், "ஏன் இப்ப மயக்கம் போட்டு விழுந்தா?" அப்படிங்கிற மாரி சொன்னதுக்கப்புறம், "இல்ல நான் வந்துட்டு அதாவது இந்த அக்காவ வந்துட்டு கூப்பிட போனாங்க இல்லையா? அப்படி கூப்பிட போம்போது அந்த அக்கா கைய புடிச்சு இழுக்கும்போது, ஒரு செகண்ட் நான் வந்துட்டு அந்த கசத்த பார்த்தேன். எனக்கு அத பார்த்ததுலருந்து ஒரு மாரி மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இப்ப நான் வந்து நின்னுட்டு இருக்கும்போது, நீ திரும்ப அத பத்தி கேட்டதுக்கப்புறம், எனக்கு திரும்ப அது டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. எனக்கு மைண்டே வந்துட்டு ஒரு மாரி ஃப்ரீஸ் ஆயி என்னாச்சுன்னே தெரியல. அதான் மயக்கம் போட்டு விழுந்துட்டு போல அப்படிங்கிற மாரி அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்களாங்க. சொன்னதுக்கப்புறம், "என்னடி இவ இப்படி சொல்றா? நீ ஒரு 1/4 மணி நேரமா அத பார்த்தியா? அப்போ உனக்கு எதுவும் ஆகல?" அப்படின்னு சொல்லும்போது, இந்த அக்கா பார்த்தீங்கன்னா, அப்படியே அமைதியா இருந்துட்டே பார்த்தீங்கன்னா வந்துட்டு, "சரி வாங்க வீட்டுக்கு போலாம்.
நாளைக்கு வந்து நம்ம வலை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ இவங்க எல்லாரும் வந்துட்டு கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்களாங்க. அப்படி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா கேட்டிங்கன்னா வந்துட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க. நாளைக்கு சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 4:30 மணிக்கு முன்னாடியே ஒரு 4:15க்குலாம் எல்லாரும் இதே இடத்துல நீங்கள் அசெம்பிள் ஆகுறீங்க. இங்கேருந்து நம்ம திரும்ப 5 பேரும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம அந்த ஒரு கசத்துக்கு வலை போட்ட ஏரியாவுக்கு நம்ம போகிறோம். மீனை ஃபுல்லாக எடுக்கிறோம். இங்கேருந்து மீன் பிடிச்ச மாதிரி ஊர் மக்கள்கிட்ட காமிச்சு ஏமாத்திருந்தோம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு எல்லாரும் வீட்டுக்கு போய் தூங்க போகிறாங்களாங்க. அப்படி தூங்க போனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அடுத்த நாள் மறுநாள் காலையில் ஆகுது. மறுநாள் காலையில் ஆனதுக்கப்புறம் இந்த 5 பொண்ணுங்க இருக்காங்க இல்லையா, அந்த 5 பொண்ணுங்களில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 பொண்ணுங்க அவங்க சொன்ன லொக்கேஷனுக்கு வந்துட்டாங்க. அப்படி வந்ததுக்கப்புறம் மிச்ச 2 பொண்ணுங்கள காணுங்க. தேடி தேடி பார்க்குறாங்க. இப்போ மிச்சம் இருக்க 2 பொண்ணுங்கள காணோம். மிச்சம் இருக்க 2 பொண்ணுங்கள் தான் யாருன்னா, அந்த கசத்துல எட்டி பார்த்தவங்களும், அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அந்த கசத்துல எட்டி பார்த்தவங்கள புடிச்சு இழுக்க போனாங்க பார்த்தீங்களா, அந்த பொண்ணு. இந்த 2 பொண்ணுங்களுமே வரலங்க. வராம இருந்ததுக்கப்புறம் இந்த 3 பொண்ணுங்களும் யோசிச்சுக்கிட்டு என்ன சொல்றாங்கன்னா, "ஏய் என்னடி ஆச்சு இவளுக்கு 2 பேரும்? நேத்துல இருந்து இவளுக்கு சரியில்லடி. ஒருத்தி மயக்கம் போட்டு விழுறா, ஒருத்தி வந்துட்டு அப்படியே எதுவுமே பேசாம அமைதியா போயிட்டு இருந்தா. ஸோ இப்போ என்னடான்னு இன்னைக்கு காலைல வர சொன்னா யாருமே வர காணோம். எங்க போயிருப்பாளுக? ஒரு வேளை வந்துட்டு நேத்து அத பார்த்ததுனால தலைவலியில வந்துட்டு வீட்ல தூங்கிட்டு இருப்பாளுகளோ அப்படிங்கிற மாதிரி இந்த 3 பெண்களும் பேசியிருக்கிறாங்களாம். அப்படி பேசினதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, சரி ஒரு 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுக்குள்ளே அங்கேருந்து வந்துட்டு ஒருத்தர் வயசானவர் பார்த்தீங்கன்னா, ஏன்னா மார்னிங் இல்லையா கிராமம், ஸோ அதனால் வந்துட்டு இந்த பாத்ரூம் போகிறதுக்காக யாராச்சும் வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி யாரோ நடந்து வர மாதிரி தெரியுதுங்க. இதுக்கப்புறம் இவங்க நிற்க வேண்டாம், நம்ம நேராக வந்துட்டு அந்த வலை போட்ட ஏரியாவுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த 3 பொண்ணுகளும் டக்குன்னு ஓடி பார்த்தீங்கன்னா அந்த வலை போட்ட ஏரியா கிட்ட போயிருக்காங்களாங்க. அப்படி அவங்க போனதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு பயங்கரமான அதிர்ச்சி காத்துட்டு இருந்திருக்கு. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா, இந்த கசத்துக்கிட்ட போயிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 4:45க்குலாம் கசத்துக்கிட்ட வந்துருந்தாங்க. வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அங்கருந்து அந்த பாறை மாரி இருக்கும் பாருங்க, அந்த பாறையில இவங்களுக்கு பயங்கரமான ஷாக் காத்துக்கிட்டு இருந்திருக்குது. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கருப்பு கலர்ல ஒரு உருவம் பார்த்தீங்கன்னா, அந்த பாறையிலிருந்து நேத்து இந்த ஸ்டோரி சொல்றாங்க இல்லையா, அந்த அக்கா எப்படி எட்டி பார்த்துட்டு இருந்தாங்களோ, அதே பொசிஷன்ல இந்த பாறைக்கு மேல ஏதோ ஒரு கருப்பு கலர்ல உருவம் எட்டி பார்த்துட்டு இருக்க மாரி இருக்குதுங்க. ஏன்னா, அது விடிய காலம் இல்லையா, சூரியன் இன்னும் வந்துட்டு உதிக்க ஆரம்பிக்கல. லைட்டா தான் வந்துட்டு வெளிச்சம் வந்திருக்குது. அந்த நிலவு மறையிற மாரி இருக்கு. அந்த நிலவோட ஒரு லேசான வெளிச்சம் மட்டும் இருக்கிறதுனால ஏதோ கருப்பு உருவம் மாதிரி தெரிஞ்சிருக்குது. இத பார்த்ததுக்கு அப்புறம் ஏய் பேய்டி பேய்டி இங்க பாரு, இந்த நம்ம கடசத்துல பேய் இருக்குன்னு சொன்னா யாரும் நம்பல, இங்க பாரு பேய் இருக்குடி வாங்கடி ஓடிரலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த 2 பொண்ணுங்க வந்துட்டு ஓட ஆரம்பிக்கும்போது, இன்னொரு பொண்ணு, "ஏய் ஒரு நிமிஷம் நில்லுங்கடி. இது பார்க்கறதுக்கு நம்ம ஃப்ரெண்ட் மாரி இருக்குடி. அவ தான்டி" அப்படிங்கிற மாரி இந்த பொண்ணு அந்த அக்கா நல்லா பார்த்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கங்க. அப்படி பண்ணதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, "இவ எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்கா?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இந்த மிச்ச 3 பெண்களும், "சரி நம்ம 3 பேரும் சேர்ந்தே போய் கூட்டு வந்துரலான்ட்டு எனக்கு பயமா இருக்கு." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இந்த 3 பெண்களும் அப்படி கைய புடிச்சு அந்த மாட்டு பார்த்தீங்கன்னா போயிட்டு நேரா அந்த அக்காவ பார்த்தீங்கன்னா புடிச்சு கீழ இழுத்துருக்காங்களாம். பார்த்தா அந்த அக்கா நேத்து எப்படி பேய் அறைஞ்ச மாரி நின்னுட்டு இருந்தாங்களோ, அதே மாரி நின்னுட்டு இருக்காங்க. ஆனா, இப்ப இவங்கள வந்துட்டு இந்த 3 பெண்களும் வந்துட்டு அடிக்கி செவுத்துல அடிச்சிருக்காங்களாம். அப்புறம் வந்துட்டு என்னெல்லாமோ பண்ணியிருக்காங்களாம். எது பண்ணியும் இந்த அக்கா வந்துட்டு பேச்சு மூச்சு இல்லையாங்க. அப்படியே அமைதியா இருந்துட்டு இருந்திருக்காங்களாங்க. அப்புறம் இவங்கள புடிச்சு நேரா கரகரன்னு இழுத்துட்டு அந்த வலை போட்டிருக்க ஏரியா கிட்ட கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்த அக்கா டக்குன்னு மயக்கம் போட்டு விழுந்துருந்தாங்களாங்க. விழுந்தவங்கள வந்துட்டு என்ன பண்றாங்க, அந்த தண்ணி இருக்கு பாருங்க, கீழ இருக்க தண்ணி எடுத்து இந்த அக்கா ஃபேஸ்ல வந்துட்டு தொளிக்கிறாங்க. தொளிச்சதுக்கப்புறம் இந்த அக்கா வந்துட்டு அப்படி எந்திரிச்சு உட்கார்ந்துருக்காங்க. ஆனா எந்த ஒரு பேச்சு மூச்சும் இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்காங்கங்க. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது என்ன ஆயிருக்குன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, சரிடி இவ இப்படி இருக்கா, இன்னொரு அப்ப அவ எங்கடி போயிருப்பா? அவளும் நேத்து மேல ஏறுனாளா? அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, இவங்க அப்போ இவங்க இந்த மாரி நடந்துட்டு இருக்கிறதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா வெளிச்சம் வந்துட்டு வர ஆரம்பிச்சிருதுங்க. ஏன்னா சூரியன் உதிக்க ஆரம்பிக்குது இல்லையா? அந்த சூரியன் உதிக்கிறதுல இவங்களுக்கு இன்னொன்னு தெரியுது. அது என்ன அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, இவங்க போட்டிருக்க வலை இருக்கு பாருங்க, அந்த வலைக்கு மேல ஒரு வலை வந்துட்டு பாதி வலை வந்துட்டு தண்ணிக்குள்ள இருக்கும். மேல வலையோட கயிறு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, வெளிய தெரியும் இல்லையா? அந்த கயிறுக்கு மேல ஒரு பொண்ணோட கை வந்துட்டு இப்படி வளையல் போட்ட ஒரு பெண்ணோட கை வந்துட்டு இந்த மாரி தெரிஞ்சிருக்குதுங்க. "ஏய் இங்க பாரு இங்க ஒரு கை தெரியுது" அப்படிங்கிற மாரி இந்த பெண்கள்லாம் சொன்னதுக்கப்புறம், அந்த வலைய புடிச்சு இழுத்துருக்காங்க. அந்த வலையில வந்துட்டு நல்லா சிக்கிட்டு அந்த பெண்ணோட உடல் இருந்திருக்குதுங்க. இருந்ததுக்கப்புறம் அந்த வலையோட சேர்த்து பார்த்தீங்கன்னா, அந்த பெண்ணோட உடலையும் பார்த்தீங்கன்னா, இந்த பெண்கள்லாம் சேர்ந்து வெளிய இழுத்துருக்காங்க. வெளிய இழுத்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்குது, இது யாருன்னு சொல்லிட்டு கேட்டா, நேத்து இந்த அக்கா மேல பாறைக்கு மேல ஏறும்போது, அந்த அக்காவ வந்துட்டு காப்பாத்துறதுக்காக ஒரு பொண்ணு போனாங்க பார்த்தீங்களா, கைய பிடிச்சு இழுத்தாங்க இல்லையா? அந்த பொண்ணோட உடல் தான் இதுல வந்துட்டு எதுல கிடக்குதுன்னா, அந்த வலையில சிக்கி கிடந்திருக்குதுங்க. இத பார்த்து இந்த பெண்களுக்கு பயங்கரமான ஷாக்குங்க. இப்படி ஷாக் ஆயிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே, இவங்க வந்துட்டு அந்த இடத்துல இருந்து ஓடி வந்தாங்க இல்லையா? அப்படி ஓடி வரும்போது பின்னாடி ஏதோ ஒரு பெரியவர் பார்த்தீங்கன்னா, பாத்ரூம் போறதுக்காக வந்தாருன்னு சொன்னேன் இல்லையா? அவரு இவங்கள ஃபாலோ பண்ணிட்டே வந்து, இந்த நேரத்துல இந்த பெண்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரி வந்துட்டு பார்க்கறதுக்காக ஃபாலோ பண்ணிட்டே வந்திருக்காங்களாங்க. அப்புறம் அத எல்லாத்தையுமே பார்த்துட்டு என்ன பண்றாரு, கத்திட்டாருங்க. "ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படிங்கிற மாரி கத்துனதுக்கு அப்புறம் இந்த பெண்கள்லாம், "ஐயா! யார்ட்டயும் சொல்லிறாதீங்க. தயவு செய்து சொல்லிறாதீங்க" அப்படின்னு சொல்லும்போதே, உடனே சரி அந்த பொண்ணுக்கு
என்னாச்சு அவள பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லும்போது, அந்த வலைக்குள்ள சிக்கியிருந்த பொண்ண பார்த்தீங்கன்னா எழுப்புறாங்க. அவகிட்ட இருந்து எந்த பேச்சு மூச்சுமே இல்லங்க. அப்போ அதாவது இந்த பொண்ணாச்சும் பார்த்தீங்கன்னா உயிர் இருக்குது. ஆனா இந்த பொண்ணுகிட்ட உயிர் இருக்கிறதுக்கான அறிகுறியுமே இல்ல. இந்த வலையில சிக்கியிருக்க பொண்ணுகிட்ட. உடனே வந்துட்டு இதுக்கப்புறம் ஊருக்கு தெரியாம இருந்தா எப்படி அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அந்த பெரியவர் என்ன பண்ணிறாரு, சீக்கிரம் வந்துட்டு நம்ம நார்மல் கரைக்கு கூட்டிட்டு வாங்கம்மா. அந்த கசப்புல இருந்து எப்படியாச்சும் இந்த பொண்ண தூக்கிட்டு வாங்க. நான் ஊர் மக்கள கூட்டிட்டு வரேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இந்த பெரியவர் வந்துட்டு இந்த பெண்கள் சொல்றத எதையுமே கேட்காம அவரு பார்த்தீங்கன்னா நேரா ஓடி ஊர் மக்கள்ட்டலாம் வந்துட்டு காலையில கத்தி எல்லார் வீட்டையும் கத்தி சொல்லிட்டாராங்க. ஏன்னா ஊர்ல ஒரு 50 வீடு கூட இருக்காது. கம்மியான வீடுகள் தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால வந்துட்டு எல்லார்ட்டயுமே சொல்லியிருக்கிறாங்களாங்க. அப்படி சொன்னதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு, காலங்காத்தால ஒரு 6 மணிக்கெல்லாம் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு அந்த ஆத்தங்கரைக்கு வந்துருந்தாங்களாம். வந்து பார்த்தா, அங்க ஒரு பொண்ணு பேச்சு மூச்சு இல்லாம வந்துட்டு படுத்த நிலைமையில இருக்கிறா. இன்னொரு பொண்ணு இந்த பொண்ணு பேய் அறிஞ்ச மாரி அப்படியே நின்னுட்டு இருக்காங்க. யாரு இந்த இந்த ஸ்டோரி சொல்றாங்க இல்லையா, அந்த அக்கா அப்படி நின்னுட்டு இருந்திருக்காங்களாம். மிச்சம் 3 பெண்களும் பார்த்தீங்கன்னா, அந்த முக்குல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்திருக்காங்களாம். அப்படி அழுதுட்டு இருக்கும்போது, "ஏம்மா இப்படி அழுதா உங்களுக்கு என்ன ஆகப்போது? நடந்தது என்னன்னு சொல்லுங்கம்மா" அப்படின்னு சொல்லும்போது, இந்த பெண்கள் தான் போட்ட பிளான் என்ன பண்ணாங்க, அந்த மாரி எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. நேத்து இந்த மாரி கசத்துக்கு போனேன்னு கேட்கும்போது, ஆமா இந்த பொண்ணு தான் கசத்துக்கு போச்சு. இந்த பொண்ணு அந்த பொண்ண காப்பாத்த போச்சு அப்படிங்கிற மாரி எல்லாம் சொல்லிட்டு இருந்திருக்காங்களாங்க. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு பயங்கரமான அடுத்த ஒரு ஷாக். என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, மூச்சு பேச்சு இல்லாம படுத்துட்டு இருந்தா பாருங்க இந்த பொண்ணு. இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு வந்துட்டு இருமிட்டு வந்துட்டு தண்ணிய வாயில இருந்து கொப்பளிச்சுட்டு இந்த பொண்ணு எந்திரிச்சிருக்காங்களாங்க. எந்திரிச்சதுக்கு அப்புறம் "ஏய் உனக்கு எதுவும் ஆகலையாடே?" அப்படிங்கிற மாரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ண புடிச்சிட்டு வந்துட்டு ரொம்ப ஒரு மாரி எமோஷனலா அழுதுட்டு இருந்திருக்காங்க. அப்படி அழுதுட்டு இருக்கும்போது, "உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுடி, சொல்லுடி" அப்படிங்கிற மாரியே சொல்லும்போதே, அந்த அக்கா கீழ படுத்திருக்காங்க பாருங்க. அந்த அக்கா சுத்தி முத்தி பார்த்துருக்காங்க. பார்த்தா ஊர் மக்கள்லாம் கூடி இருக்கிறத பார்த்து இந்த அக்கா ரொம்ப பயந்துட்டாங்க. "ஏய் என்னாச்சு, என்னாச்சு, என்னாச்சு?" அப்படிங்கிற மாரி இந்த அக்கா பயந்துட்டு இவங்க ஃப்ரெண்ட்ஸ கட்டிப்பிடிச்சு நின்னுட்டு இருக்காங்களாங்க. அதாவது இவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சு நின்னுட்டு இருந்திருக்காங்களாம். அதுக்கப்புறம் தான் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து பயங்கரமா திட்டியிருக்காங்களாம். "என்ன காரியம்டி நீங்க பண்ணிட்டு வந்திருக்கீங்க?" இந்த மாரி சொல்லும்போது, அதுக்கப்புறம் தான் சரி இதெல்லாம் வந்துட்டு எம்மா இங்க வச்சு சரி பண்ண ஆகாது. முதல்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு கூட்டிட்டு போய் பூசாரிட்ட தண்ணி எறிங்க. தண்ணி எறிஞ்சா தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு முதல்ல இவளுக்கெல்லாம் சரியாகும். இதுக்கப்புறம் கால் கட்டு போட்டா தான் இந்த பொண்ணுகளுக்கெல்லாம் சரியாகும். சீக்கிரம் முடிச்சு கல்யாணத்த பண்ணி வைங்கம்மா அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, ஊர் மக்கள்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்களாங்க. பட் என்னன்னா, இவங்கலாம் நெனச்சது என்னன்னா, இந்த மாரி ஊருக்கு தெரிஞ்சா ஊர விட்டு ஒதுக்கி வச்சுருவாங்க இந்த மாரிலாம் நெனச்சிருக்காங்க. பட் ஊர் மக்கள் எல்லாரும் அந்த மாரி பண்ணல. பட் பயங்கரமா திட்டியிருக்காங்களாங்க. வாய்க்கு வந்தபடி திட்டியிருக்காங்களாங்க. ஏன்னா ஊருக்கே வந்துட்டு சாபக்கேடு நீங்க இந்த மாரி பண்ணது அப்படிங்கிற மாரி இதுக்கப்புறம் ஊர்ல என்ன நடக்க போதோ பயமா இருக்குது. இப்படிங்கிற மாரிலாம் சொல்லி திட்டியிருக்காங்க. அதே மாரி அந்த கோவில்ல போய் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தண்ணி எறிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு இந்த 5 பெண்களும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒருத்தங்க வீட்ல உட்கார்ந்துட்டு பார்த்தீங்கன்னா, "உனக்கு என்ன நடந்துச்சு? ஆமா நீ எப்படி காலையில அந்த ஏரியாவுக்கு போன? நீ எப்படி அந்த வலையில சிக்கி கிடந்த? உங்க 2 பேருக்கு என்ன ஆச்சு?" அப்படிங்கிற மாரி கேட்டிருக்காங்களாங்க. அப்படி கேட்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா, முதல்ல இப்ப நம்மட்ட ஸ்டோரி சொல்றாங்க பாருங்க. இந்த அக்கா என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த அக்கா காலையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணிக்கெல்லாம் அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்களாம். சீக்கிரமா போணும் அப்படிங்கிற மாரி சொல்லி. ஏன்னா போட்ட பிளானே இவங்களுடையது தானே. அதனால வந்துட்டு சீக்கிரமா அந்த 4 மணிக்கு அந்த ஏரியாவுக்கு போகும்பொழுது, அந்த 4 பொண்ணுங்க இருக்காங்க பாருங்க. மிச்சம் இருக்க 4 பெண்களுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஏரியால நின்னுட்டு இருந்ததாகவும், நீங்கலாம் ஆல்ரெடி அங்க தாண்டி நின்னுட்டு இருந்தீங்க. அதனால தான் வந்துட்டு உங்க கூட சேர்ந்து தான் நாங்க போனேன். அதே மாரி நேத்து மாதிரி தான் நான் வந்துட்டு இன்னைக்கும் அந்த கசத்த வந்துட்டு எனக்கு பார்க்கணும்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு மைண்ட்ல. அதனால நீங்க வலை எடுத்துட்டு இருந்தீங்க. நான் போயிட்டு வந்துட்டு அந்த கசத்த பார்க்க போனேன். ஆனா அந்த கசத்த நான் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு என்னாச்சு அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிற மாரி சொன்னதுக்கு அப்புறம், இந்த பெண்கள்லாம் சொல்றாங்க, "என்னடி நீ உளர்ற? நாங்க வந்துட்டு வந்ததே ஒரு 4:20க்கு மேல தான் நாங்க 4:15 அதுக்கு மேல தான் வந்தோம். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா வந்துட்டு, எங்கள ஒரு பெரியவர் பார்த்துட்டு ஓடி வந்தாரு. அதனால தான் நாங்க பார்த்தீங்கன்னா குடுகுடுன்னு ஓடியே வந்தோம். நீ 4 மணிக்கே போயிட்டு எங்கள பார்த்தேன் அப்படிங்கிற மாரி சொல்ற. அப்போ வந்துட்டு நீ பார்த்தது எங்கள இல்ல வேற யாரையோ பார்த்துருக்க அப்படிங்கிற மாரி இந்த பொண்ணு சொன்னதும், இதே மாதிரி தான் சரி ஓகே இந்த பொண்ணுக்கு இந்த மாரி ஆச்சுன்னா உனக்கு என்னம்மா ஆச்சு? நீ எப்படிம்மா காலங்காத்தால அந்த வலைக்குள்ள சிக்கி இருந்த அப்படிங்கிற மாரி வந்துட்டு மிச்ச பொண்ணுங்கலாம் அந்த பொண்ணுகிட்ட கேட்டிருக்காங்க. வலையில சிக்கி இருந்த பொண்ணுகிட்டங்க. ஆனா இந்த பொண்ணு சொன்னது அத விட பயங்கரமா இருந்துச்சுங்க. ஏன்னா இந்த பொண்ணுக்கு நைட்டு ஃபுல்லா தூக்கமே வரலையாங்க. எப்பன்டா போவோம்? எப்பன்டா போவோம்? எவ்வளோ மீன் சிக்கியிருக்கும் காலையில? காலையில நம்ம பணக்காரனா ஆயிருமா? அந்த மாரி வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு கன்ஃப்யூஷன்ல இந்த அக்கா வந்துட்டு தூங்காமயே இருந்திருக்காங்களாங்க. அப்படி ஒரு 3:45க்குலாம் இந்த அக்கா ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்களாம். ஆத்தங்கரைக்கு பக்கமா போயிருக்காங்களாம். அங்க போயிட்டு பார்த்தா, இந்த அக்கா கிட்ட அந்த 3:45க்கு 4 பொண்ணுகளும் இந்த அக்காவ தவிர்த்து மிச்சம் இருக்க 4 பொண்ணுகளும் அங்க நின்னுட்டு இருந்திருக்காங்களாங்க. அப்படி நின்னதுக்கப்புறம் சரி வாங்கடி போலாம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, நான் உங்க கூட தான் சேர்ந்து அந்த அந்த கஷ்டம் இருக்கிற ஏரியாவுக்கு நான் போனேன். அங்க போயிட்டு பார்த்தா, நீங்க யாரும் வலைய பார்க்காம டக்கு டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கசத்துல இருந்து ஜாலியா மேல இருந்து கீழ குதிச்சு, கசத்துல நீச்சல் அடிச்சு குளிச்சுட்டு இருந்தீங்க. எனக்கு பார்த்தா ஷாக் ஆயிடுச்சு. "ஏய் என்னடி ஆச்சு? நீச்சல் அடிக்கிறீங்க, ஆழம்லாம் இல்லையா?" அப்படின்னு கேட்கும்பொழுது, நீங்க தான் அந்த குழிக்குள்ள இருந்து, "ஏய் ஆழம்லாம் கிடையாது, ஜாலியா இருக்குது வா, சூப்பரா இருக்குது, காலையில குளிக்கிறதுக்கு பயங்கரமா இருக்குது. நீயும் குதி, நீயும் குதி" அப்படிங்கிற மாரி என்ட்ட சொன்னீங்க. நீங்க சொன்னதுனால நான் மேல இருந்து கீழ குதிச்சேன் கசத்துக்குள்ள. அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆச்சுன்னே அப்படிங்கிறது தெரியல. பார்த்தா, நீங்க காலையில வந்துட்டு என்ன வந்துட்டு இந்த எல்லாரும் முன்னாடி வந்துட்டு சுத்தி நின்னுட்டு இருக்காங்க. நான் வந்துட்டு காலைல அங்கருந்து எந்திரிச்சிருக்கிறேன். எனக்கு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரியல அப்படிங்கிற மாரி அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்களாங்க. அப்போ "என்னடி சொல்ற? நீ அந்த கசத்துல குளிச்சியா?" அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், "ஏய் நீங்கலாம் குதிக்க சொன்னதுனால தான் நான் குதிச்சேன்" அப்படிங்கிற மாரி சொன்னதுக்கப்புறம், இப்ப தான் இவங்களுக்கு தெளிவா புரிய வருது. இந்த பொண்ணு ஃபர்ஸ்ட்டு போம்போது இருந்த 4 பெண்களுமே வேற.
அதே மாரி இப்போ இந்த கசத்துல குதிச்சதா சொல்ற பெண்கள் 4 பேருமே வேற. அப்போ உண்மையாவே அந்த கசத்துல ஏதோ அமானுஷ்யமான சக்தி இருக்குது. அந்த அமானுஷ்யமான பேய் சக்தி தான் பார்த்தீங்கன்னா, எங்கள மாரியே பார்த்தீங்கன்னா உருவெடுத்து உங்கள வந்துட்டு அந்த கசத்துல குதிக்க வச்சு சாகடிக்கலாம்னு நெனச்சிருக்குது. ஆனா எப்படியோ நீ தப்பிச்சிட்ட. அதே மாரி நீயும் எப்படி உயிர் பிழைச்சன்னு தெரியல. கடவுள் புண்ணியத்துல நீயும் உயிர் பிழைச்சிருக்க. இப்ப நீ மட்டும் உயிர் பிழைச்சுன்னு என்கிட்ட இந்த ஸ்டோரிய சொல்லலன்னா, இந்த மாதிரிலாம் உருவம் எடுத்து கீழ குதிச்சது இந்த மாரி விஷயம்லாம் எங்களுக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. ஸோ வந்துட்டு கடவுளுக்கு தான் நன்றி சொல்லலாம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, சரி இதுக்கப்புறம் அப்படி பார்த்தா இன்னைக்கு நாங்க 3 பேரும் உங்களுக்கு அதான் இந்த பொண்ண கூப்பிடுறதுக்கு நாங்க மேல போனோமாடி, அப்ப எங்களுக்கு ஏதாச்சும் ஆயிருமா அப்படிங்கிற மாரி பயத்தோட இந்த 5 பெண்களுமே பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்க, ஸோ இப்போ நடந்தது பாருங்க இந்த ஒரு சில விஷயங்கள். இத எல்லாத்தையுமே சொல்லி அவங்க பக்கத்து ஊர்ல இருக்க ஒரு பூசாரிட்ட போயிட்டு பேய் ஓட்டுறவங்க, அவங்க கிட்ட போயிட்டு சொல்லி, ஸோ இது மாதிரி அந்த மந்திரிச்ச தாயத்த கட்டிட்டு வந்திருக்காங்களாங்க. ஸோ இந்த தாயத்த இப்போ வரைக்கும் அந்த அக்கா கையில மாட்டிக்கிட்டு இருக்காங்களாம். ஸோ இப்பவுமே வந்துட்டு அன்னைக்கு நடந்த சம்பவத்த நெனச்சா இவங்களுக்கும் பயம் இருக்குமா? அதுபோக பார்த்தீங்கன்னா, இவங்க ஃப்ரெண்ட்ஸ் மிச்சம் 4 பேர் இருக்காங்க பாருங்க. 4 பேரும் அதாவது வந்துட்டு என்னன்னா, எல்லாம் இப்ப கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வேற வேற ஊருக்கு போயிட்டாங்களாங்க. ஸோ இந்த ஒரே ஒரு அக்கா மட்டும் தான். அதாவது மேல போய் நின்னு எட்டி பார்த்துட்டு இருந்தாங்க பாருங்க. ஸோ இந்த அக்கா மட்டும் தான் இப்ப அந்த ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த அக்கா என்கிட்ட சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இது தடை செய்யப்பட்ட பகுதி. இது மிகவும் ஆழமான பகுதி. மீறி நுழைபவர்கள் பார்த்தீங்கன்னா, போலீஸ்காரங்க பார்த்தாங்கன்னா தக்க நடவடிக்கை எடுப்பாங்க. அந்த மாரிலாம் போர்டு வச்சிருக்காங்க. நாங்க பார்த்திருந்தோம் அந்த போர்டெல்லாம். ஸோ அதனால ஏன்னா அது ஆழமான பகுதி அப்படிங்கிறனால இப்போ போர்டு வச்சிருக்காங்க. ஆனா இப்பவுமே அந்த இடத்துல பேய்கள் இருக்குதா, பிசாசுகள் இருக்குதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனா அந்த ஊர் மக்கள்லாம் இப்பவும் அந்த இடத்த ஒரு பேய் ஒரு சுழல் இல்ல வந்துட்டு பேய் கசம் அப்படிங்கிற மாரி தான் இன்னும் சொல்லிட்டு அந்த ஏரியா பக்கமே போ மாட்டாங்களாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ஸ்டோரியில இருந்து? அப்படி ஒரு பேயால உருவம் எடுத்து வர முடியுமா? ஏன்னா நெறைய கதைகள் நான் கேட்டுருக்கேங்க. பேய்களால உருவம் எடுத்து வரது அப்படிங்கிறது. ஆனா, ஒருத்தங்க ரியலா அவங்க லைஃப்ல நடந்தத என் கண்ணு முன்னாடி இதுதான் அந்த கசம் அப்படிங்கிறத காமிச்சு என்கிட்ட சொல்லும்பொழுது, ஆனா நாங்க பசங்கலாம் போயிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த கசத்த போய் பார்த்தோம். எங்களுக்கு அங்க என்ன தெரிஞ்சுச்சுன்னா, தண்ணி கம்மியா போயிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற ரீசன்னால எங்களுக்கு அந்த லெவலுக்கு பயம் இல்ல. ஆனா வந்துட்டு குளிக்கிற லெவலுக்கும் தைரியம் இல்ல. அந்த கசத்துல உள்ற லெவலுக்கு தைரியம் இல்லங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட்டு போர்டு வச்சிருக்காங்க. நம்ம வந்துட்டு அதுகிட்ட போறதே தப்பு அப்படிங்கிறனாங்க, நாங்க வந்துட்டு தூரத்துல இருந்து அத பார்த்துட்டு நாங்களும் வந்துட்டோம். திரும்பி வந்துட்டோம். நாங்க யாருமே வந்துட்டு அங்க குளிக்கவோ எதுவும் ட்ரை பண்ணல. அத வந்துட்டு நாங்க வந்துட்டு எதுவுமே பண்ணல. அப்படியே திரும்பி வந்துட்டோங்க. வந்ததுக்கு அப்புறமே நாங்களும் வந்துட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்க பக்கத்துல ஒரு கோவில் இருக்குது. கோவில்ல போய் நீங்க வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு போயிருங்க. அதான் உங்களுக்கு நல்லது அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. நாங்களும் அந்த ஊர் மக்களுடைய நம்பிக்கைய வந்துட்டு கெடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அந்த கோவில்ல போய் அவங்க சொன்ன மாரி சாமிலாம் கும்பிட்டுட்டு, தண்ணிலாம் எரிஞ்சுட்டு, நாங்க அப்புறம் கிளம்பி வந்துட்டோங்க. ஸோ இந்த கதையிலருந்து நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலி இதுலருந்து எனக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல உண்மையிலேயே பேய் இருந்ததுக்கான ஆதாரம் அந்த அக்கா தான். இப்போ உயிரோட இருந்துட்டு இருக்க அந்த அக்கா தான். ஸோ ஏன்னா அந்த லைஃப்ல அவங்களுக்கே அந்த ஒரு சம்பவம் நடந்திருக்குது. ஒரு பேய் உருவம் மாரி கூட்டு போயிருக்குது. அப்படி அந்த இடத்துல இருக்க பேய்களா இருந்தா கண்டிப்பா அந்த கசத்துல இதுக்கு முன்னாடி விழுந்து இறந்தாங்க பார்த்தீங்களா? அந்த இறந்தவங்களுடைய ஆவி தான் இந்த அக்காவ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாரி உருவம் மாரி வந்து கூட்டு போயிருக்கணும் அப்படிங்கிறது ஊர் மக்களும் நம்புறாங்க. அந்த அக்கா கிட்ட கதை கேட்டதுக்கப்புறம் எனக்குமே அதுல வந்துட்டு ஒரு 90% நம்பிக்கை இருக்குதுங்க. ஆனா ஒரு 10% என்னவா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த பேய்களே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா? அவங்க இத வச்சு என்ன சொல்றாங்கன்னா, இல்ல முன்னோர்கள்லாம் வாழ்ந்துட்டு இருந்தவங்கலாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அது பயங்கரமான ஆழமான இடம். அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் விழுந்து இறந்து போனதுனால அங்க பேய் இருக்குதுன்னு சொன்னா யாருமே வந்துட்டு வரமாட்டாங்க இல்லையா? ஸோ அதுக்காக இந்த மாரி கதை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாரி வந்துட்டு ஒரு 10% பீப்பிள் பார்த்தீங்கன்னா, அங்க பேய் இல்ல அப்படிங்கிற மாரி இதுதான் கதை அப்படிங்கிற மாரி நம்புறாங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்படி ஒருத்தங்க என்கிட்ட நேர்ல வந்து சொல்லி அந்த இடத்த காமிச்சு குடுத்ததுக்கப்புறம் என்னால நம்பாம இருக்க முடியலங்க. நான் வந்துட்டு அந்த இடத்துல பேய் இருக்கு அப்படிங்கிறத மனப்பூர்வமா நம்புறேன். ஸோ நீங்க நம்புறீங்களா, நம்பலையா அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுட்டு போயிருங்க. அதே மாரி நான் வீடியோ ஸ்டார்ட்டிங்ல கேட்ட கொஸ்டினுக்கும் உங்களுக்கான ஆன்சர் தெரிஞ்சுச்சுன்னா, அதையும் கமெண்ட்ல போட்டுட்டு போயிருங்க. அண்ட் அதே மாரி உங்க லைஃப்ல ஏதாச்சும் அமானுஷ்யமான சம்பவம் நடந்துருச்சுன்னா, அத நம்மளுடைய Instagram பேஜ் நான் குடுத்துருக்கேன். அங்க வந்துட்டு உங்க வாய்ஸ் நோட்டோவோ, டெக்ஸ்ட் நோட்டோவோ குடுத்துட்டு போயிருங்க. நம்ம இன்னொரு முக்கியமான அமானுஷ்யமான பேய் சம்பவத்துல மீட் பண்ணலாம். லவ் யூ சோ மச் கைஸ். லவ் யூ சோ மச். பை பை.